ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். சர்ஜிக்கலா, நான் சர்ஜிக்கலா, இல்லாட்டி டாப்பிக்கலாக ஏதாவது க்ரீம்ஸ் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரியாக இந்த ப்ராப்ளமை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸ்டேட்டில் நீங்கள் கொண்டு போகணும். எமோஷ்னலாக டவுனாக இருக்கீங்கன்னா நீங்கள் தெரப்பீஸ் எடுத்துக்கிறதுல கூட நீங்கள் தயங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணாத போது நம்மளா வந்து ஒன்று அசம்ஷன்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி வந்து ஒரு ஹீலிங் ஜேர்னியில் நம்ம கொண்டு போக போகிறோம், அந்த ஹீலிங் ஜேர்னியை எப்படி நம்ம வந்து ஹாப்பியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியை நம்ம ஹாப்பியாக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம பார்ட்னர் கூட. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணாத போது நம்மளா வந்து ஒன்று அசம்ஷன்லேயே நம்ம போயிட்டுருப்போம். அந்த அசம்ஷன் வந்து கிளியர் ஆகாத பட்சத்தில் நம்ம அந்த ஓவர் திங்கிங் ப்ராசஸாக ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டரில் நம்ம போவோம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம வந்து அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் நார்மலாக நடக்கிறது தான். பட் இதை நம்ம எப்படி வந்து நம்ம ஹீலிங் ஜேர்னியில் அந்த எப்படி நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஓப்பனாக கம்யூனிகேஷனில் கொண்டு போகணும். அதாவது நம்ம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து ஒரு கம்யூனிகபிள் நல்லா கம்யூனிகேட் பண்ணி, ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ என்ன சிவியாரிட்டியில் இருக்குது, எந்த டாக்டர் இதை பற்றி நல்லா கிளியராக சொல்லுவாங்க, எந்த டாக்டர் வந்து வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஸோ அவங்க கூட நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். சர்ஜிக்கலா, நான் சர்ஜிக்கலா, இல்லாட்டி டாப்பிக்கலாக ஏதாவது க்ரீம்ஸ் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரியாக இந்த ப்ராப்ளமை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸ்டேட்டில் நீங்கள் கொண்டு போகணும். ரெண்டாவது விஷயம், உங்களோட செல்ஃப் கேரை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி பண்ணணும். ஸோ உங்கள் பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், ஸோ இது உங்களோட பாடியில் ஒரு பார்ட். ஸோ நீங்கள் வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நம்ம செல்ஃப் கேர் இதில் முக்கியம். ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டது ஒழுங்காக ஹீல் ஆகலையா, இல்லை தையல் போட்டு பிரிஞ்சிருச்சா, இல்லை நம்மளுக்கு ஒரு வேக்கம் டெலிவரி நடந்திருக்கு, இல்லை ஃபோர்சப்ஸ் டெலிவரி நடந்திருக்கு, அதனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப வெஜனா ரொம்ப வைடாக இருக்குது, ஓப்பனாக இருக்குன்னா அது முதல்ல அவேர்னஸ். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை நிறைய நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலிவரி ஆன அத்தனை பேத்துக்குமே நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதில்லை. ஸோ ஜெனட்டிக்ஸ், ஸோ அவங்களோட ஜீன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இது உங்களோட பாடியோட பார்ட் தான் இந்த வெஜைனா அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கேரை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ மெயினாக நம்மளுக்கு ஹார்ட்டு, நம்ம வந்து நம்மளோட லங்ஸு, நம்ம எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்போம். நம்ம பிரெயின் எல்லாமே நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வெஜினாவும். ஸோ இந்த வெஜினாவும் நம்ம நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லி நம்மளோட ப்ரையாரிட்டைஸ் வந்து நம்ம பண்ணணும். நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம வெஜினல் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்கள் பாடி பார்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெஜினால எது நார்மல், எது அப்நார்மல், என்ன மாதிரி டிஸ்சார்ஜ் வந்தால் நார்மல், என்ன மாதிரி டிஸ்சார்ஜ் வந்தால் அப்நார்மல், என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கம்மியாகுதுன்னு. ஸோ மொத்தமாக உங்களுக்கு இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பாடியில் நடக்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது சப்போர்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா யார்கிட்ட போய் நம்ம சப்போர்ட் கேட்கணும். எமோஷ்னலாக டவுனாக இருக்கீங்கன்னா நீங்கள் தெரப்பீஸ் எடுத்துக்கிறதுல கூட நீங்கள் தயங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ செஷன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் காம் டவுன் ஆவீங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி, நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, இதை மாதிரி எல்லாம் நீங்கள் அந்த சைக்கிள்குள்ளார போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹீலிங் ஜேர்னிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய தாட்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுக்கு மிக முக்கியமான ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் கேர், அதாவது உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் பட்சத்தில் வெஜைனா மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின், ஹேரு, உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தே வந்து ஒரு இன்டிமேட் வெல்னஸ், உங்களோட செக்ஷுவல் லைஃப்னு சொல்லி எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள்
அது வந்து கொடுக்கும். ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட ஹெல்த்தில் நடக்கிறத வந்து ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெஜினல் லாக்ஸிட்டி பற்றி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அதில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரொலாப்ஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.